மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மூட்டு வலி, கால்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. மூட்டு வலியை எப்படி சரி செய்வது, மூட்டு வலிக்கு என்ன உணவு எடுக்கலாம், இதை தாண்டி எக்ஸ்டர்னலா இன்ஸ்டன்டா நமக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமா, இதை தடவுனா இல்ல இதை அப்ளை பண்ணா இல்ல இந்த மாதிரி ஒரு ஒட்டடமோ ஒரு பற்று மருந்தோ நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே. பொதுவாகவே எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கும்னா, சித்த மருத்துவம் நம்ம எடுக்கும்பொழுது மூட்டு வலினா தைலம் கொடுப்பாங்க, அந்த தைலம் தாங்க சித்த மருத்துவத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பரவலா எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த தைலம் நான் போட்டேன், எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சது. காலில் ஏற்படக்கூடிய வலிகளாக இருக்கட்டும், குதிகால் வலி, கால்கள்ல நரம்பு சுருட்டல் இருக்கும், வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே நமக்கு சரி செய்யறதுக்கு நிறைய தைல வகைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ அப்படி நம்ம தைல வகைகள் சித்த மருத்துவத்துல நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறையவே முன்னேற்றம் இருக்கும். பொதுவாகவே எக்ஸ்டர்னலா ஒரு தைலம் அப்ளை பண்றோம்னா அது நம்ம ஸ்கின்ல, அதாவது தோல்ல இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக உள்நுழையப்படுது. ஸோ உள்நுழைந்து நமக்கு அதனுடைய மூலிகையோடைய பலன்கள் கிடைக்கும் பொழுது வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மெயினா பார்த்தோம்னா இந்த இன்ஃப்ளமேஷன், ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றது வெளிமருந்து அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இதுவுமே நிறைய வகைகள் இருக்கு. ஸோ உள்மருந்து வெளிமருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 32 வகையான மருந்துகள் இதுல இருக்கு. ஸோ நம்ம ஒரு சளி காய்ச்சல் இருந்தா வேது பிடிக்கிறோம் இல்லையா, ஸோ இப்போ உடல் வலி இருந்தா தைலம் அப்ளை பண்றோம், நீராவி குளியல் எடுக்கிறோம், வாழை இலை குளியல் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த தெரப்பிஸ் மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடியது மசாஜ் தெரப்பி, தொக்கன சிகிச்சை முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இதுல ஸ்பெஷலா தைல வகைகள் நம்ம பயன்படுத்தும் போது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மூட்டு வலியை குறைப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மூட்டு வலி இருந்ததுன்னா கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய, முக்கியமாக பெண்கள், இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய பெண்களுக்கு நம்ம பார்ப்போம், மூட்டு வலி இருக்குங்க, கொஞ்ச நேரம் கிச்சன்ல நின்று என்னால குக் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. மூட்டு வலியை சரி செய்வதற்கு நம்ம சில வகையான பயிற்சிகளை நம்ம எடுக்கலாம். இதனோட சேர்த்து உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரியான உணவு எடுத்தா நமக்கு நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கால்சியம் நிறைந்த உணவுகள், நம்ம சிறுதானிய வகைகள் ரொம்ப முக்கியம். சில வகையான மூலிகைகள், நிறைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். மூட்டு வலிகளை போக்கக்கூடியது, எலும்புகளை வலிப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பிரண்டை. பிரண்டை ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. பிரண்டையை நம்ம பயன்படுத்தலாம். பிரண்டையை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியானது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ மூட்டு வலியை சரி செய்வதற்கு நமக்கு பிரண்டை பயன்படுது. பிரண்டை உள்ளுக்கும் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி பிரண்டை தைலம் ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே ரெடி பண்ணக்கூடியது. பிரண்டை தைலம் நம்ம மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகளை சரி செய்வதற்கு பிரண்டை தைலம் நமக்கு பயன்படுது. இந்த பிரண்டை தைலம் எப்படி செய்யலாம்? நல்ல முதிர்ந்த பிரண்டையை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தும் போதோ இல்ல சூப் துவையல் மாதிரி நம்ம பயன்படுத்தும் போதோ லேசாக இருக்கக்கூடிய பிரண்டை, அதாவது இளம் தளிராக இருக்கக்கூடிய பிரண்டையை பயன்படுத்துறோம். ஆனா இதுவே நல்ல முற்றிய பிரண்டையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தைலத்திற்கு இதை பயன்படுத்தலாம். ஸோ இதை நல்லா எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு உரல்ல வச்சு நல்லா இடிச்சுக்கணும். 1-2 இடிச்சு பஞ்சு மாதிரி இடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரண்டையை நல்லா இடிச்சு எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட வேறு சில மூலிகைகளை நம்ம எடுக்கணும். ஸோ என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரண்டை எவ்வளோ இருக்குன்னு வெயிட் போட்டுக்கணும். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பிரண்டையை நசுக்கி எடுத்து வச்சிருக்கிறோம், நல்லா நசுக்கணும். நசுக்கி எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா 1/2 கிலோ இருக்கு, ஓகேங்க. இதுக்கு தேவையான மூலிகைகள் என்னென்ன அளவில் சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதற்கு எருக்கு இலை, ஸோ எருக்கு இலை இருக்கு இல்லைங்களா, நல்ல பழுத்த எருக்கு இலைனா ஓகே, இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய எருக்கு இலையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எருக்கு இலையை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு தேவைப்படும். ஸோ 200 கிராம் அளவுக்கு கையிலே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எருக்கு இலைகள் எடுத்து வைக்கணும். அதற்கு அடுத்ததாக கிராம்பு. கிராம்பும் நம்ம என்ன பண்ணோம், 100 கிராம் அளவுக்கு கிராம்பு சேர்த்து இதையும் நல்லா இடிச்சு அந்த பிரண்டையோடய கலந்து வச்சிடணும். பிரண்டை சாரோட இந்த கிராம்பு பொடியும் நல்லா சேர்த்து வைக்கும்போது அது அதனோட சேர்ந்து நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ கிராம்பும் நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வைக்கணும். அடுத்து முக்கியமாக சுக்கு. சுக்கு பெரும்பாலும்
உடல்ல இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது. சுக்கு பொடியாக இருந்தாலும் சரி, அல்லது இஞ்சியை 100 கிராம் அளவுக்கு எடுத்து இடிச்சு இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரகம் 100 கிராம். கருஞ்சீரகம் பொடி பண்ணி இதனோட எடுத்து வச்சிடணும். அடுத்தது முக்கியமாக வலிகளை போக்கக்கூடிய இன்னும் மற்றும் ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டையும் நம்ம இடித்து இதனோட சேர்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். இந்த சாறு எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா ஊறிய பிறகு நல்லெண்ணெய் விட்டு இதுல காய்ச்சணும். ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். 2 லிட்டர்லாம் வேணாங்க, நம்ம வீட்டுல யூஸ் பண்றதுக்கு தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன இந்த மூலிகையோட அளவுகளை பாதியா குறைச்சிக்கலாம். பாதியா குறைத்து 1 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம காய்ச்சிக்கலாம். நல்லா காய்ச்சி வரும்போது இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதற்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்கு, குதிகால் வலி இருக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த தைலம், பிரண்டை தைலம் பயன்படுது. இது கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மணி நேரம் நம்ம நல்லா செலவு பண்ணி இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடியது. சித்த மருந்தகங்கள்லயும் பிரண்டை தைலம் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே கொடுப்பாங்க. இதுல 2-3 டைப் ப்ரிப்பரேஷனும் இருக்கு. அந்த மாதிரி நம்ம செய்யும் போதும் நல்ல பலன் நமக்கு கிடைக்குது. தொடர்ந்து இந்த தைல வகையை நம்ம பயன்படுத்தும் போது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் குதிகால் வலி தாங்க இருக்கும். குதிகால் வலி இருந்தா கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் நம்ம பார்ப்போம். எருக்கு இலையை ஒற்றடம் கொடுப்பாங்க. எருக்கு இலையில தைலம் தடவி அனல்ல வாட்டி கால்ல வச்சு கட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எருக்கு இலையை பயன்படுத்திக்கலாம். எருக்கு இலையை பயன்படுத்தும் போது குதிகால் வலி, மூட்டு வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பிரண்டை தைலமும் இதே மாதிரிதான். இந்த தைலத்தை நம்ம எங்கெல்லாம் வலி இருக்கோ நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாரம் 2 முறை ஒற்றடம் கொடுக்கலாம். ஒற்றடம் அப்படின்னு சொல்லும்போது சில வகையான மூலிகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு வெள்ளை துணியில கிழி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இது கிழின்னு தான் சொல்லுவாங்க. இதை ஹீட் பண்ணி நம்ம வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றடம் கொடுக்கலாம். அல்லது நம்ம கல்லுப்பு வறுத்தும் ஒற்றடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வலி குறைவதற்கு, மூட்டு வலி குறைவதற்கு இந்த பிரண்டை தைலம் நமக்கு பயன்படுது. இதனோட முக்கியமாக உணவு முறைகளில் நம்ம நிறைய மாற்றம் செய்யணும். கீரை வகைகள் நமக்கு மூட்டு வலிகளை நல்லாவே குறைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக தூதுவளை கீரை நமக்கு உடல்ல அதிகமா உஷ்ணம் தரக்கூடியதுதான். உஷ்ணம் தன்மை இருந்தாலும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கு. உடல்ல நமக்கு எங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலும், இன்ஃப்ளமேஷன் அழற்சி இருந்தாலும் தூதுவளை கீரையை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி முருங்கை கீரை, முருங்கை பட்டை, இது எல்லாமே போட்டு நம்ம கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கும் பொழுதும் உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையும். மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியும் குறையும். இதனோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி இப்போ பிரண்டை தைலம் பத்தி தான் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். பிரண்டை துவையலாக நம்ம பயன்படுத்தலாம். வஜ்ரவள்ளி கஷாயம் அப்படின்ற மருந்தும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப எலும்புகள் நமக்கு வலி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பிரண்டை ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு. இதனோட சேர்ந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளும் பயன்படுத்தும் போது மூட்டுக்களில் வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவுல உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.